நீங்க கேட்டீங்க எதற்காக சிங்க பெண்கள் கூட பெண் வேஷம் போட்டு வந்திருக்கீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1870 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை 5 பெண்கள் தங்களுக்கு நடக்கும். சரிங்க சார், 10 வருஷம் நான் லேட்டா பிறந்துட்டேன்னு வச்சுங்க. புரியுதுங்களா? இந்த படத்துல அந்த 5 பெண்களும் சேர்ந்து அந்த பாலியல் வன்கொடுமை எதுவும் நடந்தால் எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பவே இப்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சார் அவர்கள் இப்ப கொண்டு வந்த அந்த திட்டத்தை அப்பவே ஒரு உண்மை சம்பவமாக நடந்திருக்கு. அந்த விஷயத்த இன்னைக்கு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் திரைப்படமாக வெளியில கொண்டு வந்திருக்காரு. அது அப்படியே வரிசையாக வரும். நம்ம ஊரில் ராமநாதபுரம் பக்கம் போவாங்க, அத்தாச்சி சொல்லுவாங்க. ஏன்னா குடும்பத்தில் மூத்த பெண்ணு அவங்க ஆட்சி செய்கிறதுனால அந்த ஆட்சி. அதே மாதிரி மீனாட்சி, தென் மாவட்டங்களில் போகும்போது அண்ணாச்சி சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த இதில் தான் வருது, ஆளுமை. அதுதான் அந்த படத்துடைய பேர். அது வந்து இந்த பெண்கள், இப்போ இந்த சிக்கிய பெண் சொல்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய ஆட்சி. இப்போ இவங்க ஆட்சி பண்ணாத ஒழுங்காக ஆட்சி பண்ணாங்கன்னா குற்றங்கள் நடக்காது, தண்டனைங்க. நான் அதை இவர் எல்லாமே சொல்லிட்டாரு காதல் சுகுமார். அந்த பெண்களுக்காக, பெண்கள் ஆட்சிக்காக இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அனைவரும் இந்த படத்தை பார்த்து மக்களிடம் கொண்டு சென்று இது பேசப்பட வேண்டும். அதற்கு முன்னாக பத்திரிகையாளர்கள் இது பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன கடைசியாக அதே மாதிரி தான் இந்த படத்தில் நடிச்சிருந்தேன். அவரை பார்த்துருப்பீங்க, படம் ஃபுல்லாக நடிச்சிருந்தேன். அந்த இளைஞன் எங்கள் கூட இல்லை. அந்த ஒரு வருத்தம் இருக்கிறது. அவருடைய ஆசை ஒரு பெரிய நடிகர் ஆகணும்னு, அந்த ஒரே படத்தில் அவருடைய ஆசை நிறைவேற்றணும். அதுக்கு பத்திரிகையாளர்களை அதை கொண்டு போய் சேர்க்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் வரலையாண்ணா? இயக்குனர் வெளியே போயிருக்கேன். பேசுகிறீங்களா? நான் அந்த படத்தில் நான் நடிக்கிறேன், நான் நடிச்சிருக்கிறேன். இயக்குனர் தான். இந்த படத்தில் நான் இயக்கல. படம் பண்ண காரணம் என்ன? ஏன்னா வருமானம் வராதுன்னு தெரியும் மேக்ஸிமம். ஆமா, ஓடுனாதான் வருமானம். ஆமா, இது கமர்ஷியல் ப்ராடக்ட் தான் வருமானம். ஆமா. இப்ப எதுக்காக இது மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு? இது ஒரு கிறுக்கு தான், அதுக்கும் ஒரு கிறுக்கு தான் எனக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு படம் 2 படம் இல்லை, பகிரி படத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. எல்லாமே தொடர்ச்சியாக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணு தவிர, அந்த கமர்ஷியலாக நம்ம வாழ்க்கையில் பண்ண காதல், நம்ம பண்ண சேட்டைகளை நம்ம கதையாக சொல்லலை. அது நான் இந்த இடத்துல இருக்கும்போது அதை சொல்லணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது போதும், மெசேஜ் யாருமே மக்கள் இது பண்ணல, ஏற்றுக்கிறது இல்லை மெசேஜை. ஆனால் இந்த படம் மெசேஜ் கிடையாது. இது ஒரு கமர்ஷியல். அதாவது இந்த சொல்கிறாங்கல்ல, இந்த சிறுதெய்வங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி வில்லத்தனமாக இருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி இப்போ இந்த சிங்கப்படம் அமைச்சிருக்க ஒருத்தன் தப்பு செஞ்சால் அவனை கொல்றது, அவனை அடிக்கிறது, தண்டனை கொடுக்கறது, அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா கமர்ஷியலுங்கிறது. அது என்னது? துப்பாக்கி எடுத்து சுடுறது ஆக்ஷன் தான். அந்த ஆக்ஷன் தான் இந்த படம். அதனால் இது வந்து கமர்ஷியல் படம் தான் இந்த படம். இல்லை வேற அதில் வந்து அது நம்ம சொல்லாண்டாம். ஏன்னா சினிமாலே இருக்கிறோம். நம்ம எந்த எவ்வளோ பெரிய கதாநாயகரை வச்சு நம்ம இது வரைக்கும் எடுத்ததில்ல. அந்த சம்பளத்தை மிச்சமாகும் அப்படிங்கிறது தான். வேற நாமளும் கொஞ்சம் இதில் அதிகமாக நடிக்கலைன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் படம் பார்த்தீங்களா நினச்சிப்பீங்க, நம்ம அளவாக இயக்குனர் சொன்னதை வந்து போயிருக்கிறோம். அப்போ இதுக்கு இந்த கதைக்கு நான் போதும் அப்படின்னு தான் இயக்குனர் சொன்னாப்புல. அதனால் கேட்டு தான் நம்ம நடித்தோம். மற்றபடி பெரிய இயக்குனர்கிட்ட நடிகர்கிட்ட போய் நின்று கேட்டு அவங்க சொல்கிற மாதிரி கதையை மாற்றி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தான் இது வாய்ப்புகள் இல்லை. அதனால் நம்மளே நடிச்சிட்டோம். சார், இந்த படத்தில் ஒரு பெண்ணுரிமைக்காக போராடுறவங்களை போலிய பெண்ணியவாதின்னு டயலாக் வச்சுருக்கீங்க. பெரியார், அண்ணா, கலைஞர், இந்த மாதிரி பல தலைவர்கள் இன்னைக்கு பெண்ணுரிமைக்காக போராடிருக்காங்க. போலிய பெண்ணியவாதிகள் எப்படி நீங்கள் அந்த டயலாக் வச்சுருக்கீங்க இந்த படத்தில்? இல்லை, நாங்கள் அது வைக்கல, இயக்குநர்கிட்ட தான் கேட்கணும். பட் ஆனால் என்னுடைய எனக்கு அதில் உடன்பாடு தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, தீர்வு எப்போவுமே ஒரு விஷயம் நீங்கள் போராளிங்கும்போது அதில் இடத்துல தீர்வு வரணும். தீர்வு வரலாமல் வேறு பேசிக்கிட்டே போயிட்டோம். முன்னே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு நூற்றாண்டு பேசிக்கிட்டே போயிட்டோம். அப்போ அது வெறும் பேச்சியாக இருக்கிறது அது ஒரு நடைமுறையில் சாத்தியப்படலை. அவங்களால தான் சார் இன்னைக்கு நிறைய பெண்ணுரிமை, நிறைய பெண்கள் வெளியில் வேலைக்கு வந்திருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அவங்களுக்கான உரிமைகள் இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு பெரியார் மாதிரியான தலைவர்களால் தானே இன்னைக்கு வந்திருக்கு. சரி, எப்படி நீங்கள் போலிய இல்லை நான் அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல. ஆனால் இங்கே அப்போ உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அம்மா இருப்பாங்க, உங்கள் பாட்டி இருப்பாங்க, அவங்க வீட்டிலே அடைபட்டு கிடந்தாங்களா இவங்க பேசுறதுக்கு முன்ன? ஆமாம், பூரா காட்டில் இருந்தாங்க. அவ்வளோ பேர் காட்டில் இருப்பான்.
ஒரு பொம்பளை கூட வீட்டில் கிடையாது. குடும்பத்தையும் பார்த்துட்டு பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு பாதுகாப்பு. நீங்க சொல்றது ஊருக்குள்ள, அவன் காட்டுக்குள்ள நடந்த பொம்பளை, அத்தனை பொம்பளை காட்டுக்குள்ள நடந்தா. ஒரு பொம்பளைக்கு எந்த பிரச்சனையும் வரல. நீங்க சொன்னீங்கல்ல இந்த புரட்சி பின்னாக்கு எல்லாம், இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பொம்பளை வீட்டுக்கு வந்த உடனே நேரா என்ன பண்றானுங்க, அதெல்லாம் சொல்ல பேச விரும்பல. அது வந்து அன்னைக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் புரியுதா புரியுதா அதனால இருங்க சார், நம்ம வந்திருக்கிறது படத்துக்கு சார். வேற ஏதோ கேள்வி கேட்டு தயவு செஞ்சு. ஏன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு, கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தில் நல்ல ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள். நீங்கள் கேட்டீங்க எதற்காக சிங்க பெண்கள் கூட பெண் வேஷம் போட்டு வந்திருக்கீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1870 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை 5 பெண்கள் தங்களுக்கு நடக்கும். சரிங்க சார், 10 வருஷம் நான் லேட்டாக பிறந்துட்டேன்னு வச்சுங்க, புரியுதுங்களா? இந்த படத்தில் அந்த 5 பெண்களும் சேர்ந்து அந்த பாலியல் வன்கொடுமை எதுவும் நடந்தால் எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்போவே இப்போ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சார் அவர்கள் இப்போ கொண்டு வந்த அந்த திட்டத்தை அப்போவே ஒரு உண்மை சம்பவமாக நடந்திருக்கு. அந்த விஷயத்த இன்னைக்கு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் திரைப்படமாக வெளியில் கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் கூட கேட்டீங்க, நீங்கள் இந்த மாதிரி படமே எடுத்துகிட்டு இருக்கீங்க, கமர்ஷியலாக ஒரு படம் எடுக்க மாட்டேன். இதுதான் அவர் நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பு, ஒரு பாசம். நம்ம தான் மாற்றம் வேணும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரி ஆட்டின்ற படத்தை நீங்கள் வெளியில் கொண்டு வருவீங்களா? அதை செய்ய மாட்டீங்க. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா அப்படின்னாக்கா அதுக்கு அடிப்பான், கிளாப்ஸு பட்டாசு வெடிப்பான், மோளம் அடிப்பான். ஆனால் இந்த மாதிரி ஒரு கருத்துள்ள படத்தை கொடுத்தாக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? பொதுமக்களே பண்ண மாட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன் சார், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார், இந்த ஆட்டி படத்தை நீங்கள் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்து விருது நீங்கள் தரணும் சார். ஏன்னா இது சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த ஆட்டி படம் எடுக்கல. முதல்ல ஆட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்கிறேன்னு கேளுங்க. விஜய் சார் ஜெயிச்சப்போ கூட நிறையா பேர் கமெண்ட்லாம் சொல்லியிருந்தீங்க, வந்துட்டாரு ஆட்டிக்கிட்டு அப்படின்னு. நான் இப்போ சொல்கிறேங்க, ஆட்டிக்கிட்டு தாங்க வந்தார். ஆட்டினா அது ஒரு தவறான வார்த்தை இல்லை, இலக்கணத்தில் எடுத்து பாருங்க. ஆட்டி என்றால் ஆட்சி செய்வதற்கான அர்த்தம். அது புரியுதா? ஒரு ஆளுமை, அது ஆளுமையோட தான் விஜய் சார் வந்திருக்காரு. அதனால நீங்கள் ஆட்டின்னு சொன்னாங்க அது கொச்சப்படுத்த வேண்டிய வார்த்தையே இல்லை. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். அதே மாதிரி இந்த படத்தில் காதல் சுகுமார் அவர்கள் நடிச்சிருக்காரு. அவரோட வசனங்கள் ஒரு இடத்துலையும் நல்லா கிளாப்ஸ் வருது. ஒரு இடத்துல கொஞ்சம் விட்டுருந்தா வாயிலே துப்பாக்கியில் சுட்டிருப்பான் அப்படின்னு சொல்கிற இடத்துல தேட்டே நல்லா கிளாப்ஸ் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லை, 2 சின்ன குழந்தைகள் அவங்க கூட நடிப்பு அப்படின்ற ஒரு மாதிரி இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக அந்த 2 சின்ன பசங்கள் நடிச்சிருந்தாங்க. இப்படி அனைவருமே இந்த படத்தில் அடுத்த படம் போட்டாங்க போல. ஓகே, வந்தெல்லாம் பேசியாச்சு.